காந்தலூர் போயிருந்தோம். அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஒரு வாக்கிங் போனோம். போகிற வழியில் இடது பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு பாதை போச்சு. அந்த பக்கம் போகிறவர்கிட்ட கேட்டேன், என்னண்ணே இது இங்கனக்குள்ளே இவ்வளோ பெரிய பாதை போகுதுன்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி இந்த பக்கம் யானைகள்லாம் இறங்கும், அதுக்குள்ளே உள்ளே இறங்கி போய் பாருங்கள், அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் தொட்டிலன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு உள்ளே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் மெதுவாக அந்த பக்கமாக நடந்து போனோம். ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த ஏரியாவே கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருந்தது. மெதுவாக நாங்கள் உள்ளே போனோம். போனால் என் ஃப்ரெண்டு அனுக்குள்ள, டேய் இந்த பக்கம் வந்து பாருடா அப்படின்னு சொன்னான். போய் கிட்ட நெருங்கி போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய தொட்டி இருந்துச்சு. அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு பெரிய மரமாக முறிஞ்சு கிடந்தது. ஏன்னா அங்கே வந்து அந்த தொட்டியில் தண்ணி வைக்கலைன்னு சொல்லிட்டு அது ஏதோ கோவத்தில் அந்த மரத்தை அந்த யானை முறிச்சு போட்டுருச்சு. அங்கே தண்ணியும் இல்லை, அந்த மரத்தையும் முறிஞ்சு போன மரத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அங்கனக்குள்ளே மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. சரி அங்கனக்குள்ளே இருக்க பயமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். அது கீழே இறங்கியிருக்கலாம், ஆனால் ரொம்ப டெப்த்தாக கீழே போச்சு. சரி கீழே இறங்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். ரொம்ப அதிகமான வெயில்னால விலங்குகளும் பறவைகளும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது. அதனால் நாம் எல்லோரும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணி வைப்போம். வேறு வீடியோவில் அதை பார்க்கலாம்.